Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் இன் ஃப்ரீ ஃபால் ஆஃப் ஏ பாடியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. அந்த பாடி வந்து இனிஷியலி அட் ரெஸ்ட்டில் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஜி கால்குலேட் பண்ணலாம், அதாவது ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த மேக்ஸிமம் பர்சன்டேஜ் எரர் இந்த மெஷர்மெண்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அண்ட் த டைம் வந்து E1 அண்ட் E2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஸ்டிமேஷன் ஆஃப் ஜி வந்து என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம வந்து பேசிக் ஃபார்முலா S is equal to ut plus half at ஸ்கொயர் எடுப்போம். இனிஷியலி அட் ரெஸ்ட் இருக்கிறனால u வந்து 0 அந்த டிஸ்டன்ஸ் ஆகுது S. ஸோ S அப்படின்றது வந்து இது ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஹாஃப் இது வந்து நம்ம g அப்படின்னு எடுத்தோம், ஆக்சலேரேஷன் டியூ டு கிராவிட்டி அண்ட் t ஸ்கொயர் அப்படின்னு போட்டாச்சு. இப்போ இதில் இருந்து நமக்கு g வேணும் அப்படின்னா இந்த 2 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ண 2s by t ஸ்கொயர் இதுதான் வந்து g. இப்போ நம்ம ஜியோட பர்சன்டேஜ் எரர் வேணும் அப்படின்னும் போது dg by g into 100 அப்படின்னு எடுப்போம். இது வந்து ஒவ்வொரு குவான்டிட்டியாக எடுக்கணும். இப்போ s இருக்கு, ஸோ s அப்படின்னும் போது அதோட சேஞ்ச் வந்து ds by s, அதோட பவர் எதுவுமே இல்லை. இப்போ 1 into வரும். அப்புறம் டி ஸ்கொயர் இருக்கு, பவர் 2, அது டினாமினேட்டர் இருந்தாலும் ப்ளஸ் தான் போடுவோம். ஸோ 2 into dt by t அப்படின்னு போடுவோம். ஸோ டோட்டலாக இது இன்ட்டு 100 போட்டால் பர்சன்டேஜ் எரர் வரும். ஸோ நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னா அந்த ஃபார்முலாவுக்கு பர்சன்டேஜ் எரர் எழுத தெரியணும். ஸோ ஆல்ரெடி இதோட ப்ரீவியஸ் சம்ஸ்லேயும் நம்ம இந்த ஃபார்முலா வந்து வேற வேற எக்ஸ்பிரஷன் எழுதியிருக்கோம். ஸோ அந்த பவரை ஃப்ரண்ட்ல போட்டுட்டு அதோட சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு ஒரிஜினல் வேல்யூ அப்படின்னு போடணும். இப்போ ds by s அப்படின்னா இங்கே ஆல்ரெடி வந்து பர்சன்டேஜ் எரர் இன் தி டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பர்சன்டேஜ் எரர் இன் தி டிஸ்டன்ஸ் அப்படின்றது E1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வந்து E1 1 into E1 பிளஸ் 2 into அண்ட் இங்கே டைமில் இருக்கிற பர்சன்டேஜ் எரர் வந்து E2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து நம்ம E2 அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ 2E2. ஸோ இது வந்து டோட்டலாக ஜியோட கால்குலேட் பண்ணுறதுல இருக்க பர்சன்டேஜ் எரர் அப்படின்னு அர்த்தம். ஸோ E1 plus 2E2 அப்படின்றது கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பி. ஸோ இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்துக்கோங்க. முதல்ல இந்த டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுற இந்த ஃபார்முலா, நமக்கு 3 ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் இருக்குல்லையா, அதில் இது ஒரு ஃபார்முலா. அதுல இருந்து நம்ம இனிஷியல் கண்டிஷனை யூஸ் பண்ணி U0 போட்டு G எடுத்திருக்கோம். அதுல இருந்து நம்ம பர்சன்டேஜ் எரரை எக்ஸ்பிரஷன் எழுதி வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைச்சிடும். ஸோ எனக்கு பேசிக்ஸ்லாம் பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா இதே மாதிரி வேற சம் வரும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம்.